அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு அலகு 1 வடிவியல். அதில் பகுதி 2 பார்க்க போகிறோம். பகுதி 2 பாருங்க. 1.1c இரு பரிமாண வடிவங்களின் பிரதிபலிப்புகள். செயல்பாடு. நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் உருவத்தை பார்த்துருக்கீங்களா? நம்ம டெய்லி என்ன பண்ணுவோம்? கண்ணாடி முன்னாடி நம்மளுடைய உருவத்தை பார்த்துருக்குறோம். இப்போ இந்த படத்தில் இந்த சிறுவன் என்ன பண்ணுறான்? கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது அவனுடைய உருவம் கண்ணாடியில் தெரியுது. இப்போ கண்ணாடியின் முன் நின்று சற்று முன் நகர்ந்து உற்று நோக்கவும், திரும்பவும் கண்ணாடியின் முன்னால் வரவும். இப்போ கண்ணாடி கிட்ட நிற்கிறீங்க. கண்ணாடி கிட்ட இருந்து கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து நல்லா கவனிங்க. மறுபடியும் கண்ணாடிக்கு முன்னாடி வாங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இப்போ கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சரியான பதிலை நம்ம எழுதலாமா? 1. கண்ணாடியில் உனது பிம்பமானது டேஷ் தெரிகிறது. அதே அளவில். அதை எடுத்து இங்கே எழுதணும். நீ பின்னால் நகர்ந்தால் உனது பிம்பமும் டேஷ் நகர்கிறது. பின்னால் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது? பின்னோக்கி நகர்கிறது. உனக்கும் கண்ணாடிக்கும் இடைப்பட்ட தூரமும் உனக்கும் உன்னுடைய பிம்பத்திற்கும் இடைப்பட்ட தூரமும் டேஷ் சமம் சமமல்லன்னு கேட்டிருக்காங்க. பதில் சமம். நீ கண்ணாடிக்கு அருகில் வரும்போது உன்னுடைய பிம்பத்தின் நகர்வானது டேஷ் நோக்கி இருக்கும். பாருங்க, கண்ணாடிக்கு அருகில் வரும்போது அப்ப எப்படி இருக்கும்? முன்னோக்கி உன்னுடைய பிம்பம் நகரும். அதை எடுத்து இங்க எழுதணும். நீங்க கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இந்த கேள்விக்குறி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எளிமையாவே புரியும். நீ உனது வலது கையை உயர்த்தினால் கண்ணாடியில் உள்ள பிம்பத்தில் டேஷ் கையானது உயர்கிறது. இங்க வலது கையை உயர்த்துறீங்க. கண்ணாடியில் எந்த கையானது உயரும்னா இடது. நீ உனது இடது கையை உயர்த்தினால் கண்ணாடியில் உள்ள பிம்பத்தில் டேஷ் கையானது உயர்கிறது. இங்க இடது. ஆனால் கண்ணாடியில் தெரியக்கூடியது வலது கையானது உயர்கிறது. இங்கே கோடு போட்டிருக்கிறத இந்த கோட்டில் எழுதுங்க. இந்த வடிவத்தை பார். எந்த பிம்பமானது பிரதிபலிப்பை காட்டுகிறது? கீழே உள்ள விடையை செய்க. இங்கே ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. இதனுடைய பிரதிபலிப்பு எந்த பிம்பம் இருக்கும்? ஏவா, பியா, சியா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு எதிரொலிப்பு பிம்பம்னா பி. நீங்க இந்த இடத்துல வேணா நீங்க கண்ணாடியை வச்சு பாருங்க. அப்ப நல்லா உங்களுக்கு எளிமையா புரியும். செய்து பார். ஒரு கண்ணாடியை எடுத்துக்கொள். ஒரு வெள்ளை தாளில் கரிக்கோலை கொண்டு ஒரு கோட்டை வரைந்து அதை கண்ணாடி முன் காட்டவும். இப்ப இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். இதுதான் ஒரு வெள்ளை தாள் வச்சுக்கலாம். வச்சுட்டோமா? இந்த இடத்துல ஒரு கோடு வரைகிறோம். வரைஞ்சிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி காமிங்க. அடுத்தது ஒரு தாளை எடுத்துக்கொண்டு டிஐ வர. இப்போ இதை பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பண்ண? இன்னொரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்போ அதில் இந்த மாதிரி டி லெட்டர் வரைங்க. அப்போ கண்ணாடி முன்னாடி காமிங்க. அப்போ இந்த இடத்துல இந்த கண்ணாடி இருக்குது தானே? இந்த இடத்துல கண்ணாடி இருக்குது. இந்த கண்ணாடி மூலமாக இந்த டியை நல்லா கவனிங்க. இந்த டி என்ற ஒரு பொருளினுடைய நிழலானது இப்படி தெரியும். இப்படி இந்த டி கண்ணாடியில் பார்க்கும்போது எப்படி தெரியும்? இப்படி தெரியும். இதுதான் டியினுடைய பிரதிபலிப்பு. தற்போது கண்ணாடியை வெளியே எடு. பென்சிலால் வரையப்பட்ட கோடானது பிரதிபலிப்பு அச்சு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இங்கே கண்ணாடி வச்சோம் பார்த்தியா? அந்த வரையப்பட்ட கோடு இருக்கு பார்த்தியா? அதுக்கு என்ன பேருனா பிரதிபலிப்பு அச்சுன்னு பேரு. இதுதான் இங்கே தான் கண்ணாடியை வைக்கிறோம். உற்று நோக்கு. பொருளும் கண்ணாடியில் தெரிந்த நிழற்படமும் சம அளவுடையது. இங்கே டி இருக்கு. இந்த டியும்
கண்ணாடியில் தெரியக்கூடிய நிழற்படமும் இந்த டியும் இந்த டியும் வந்து சம அளவாக இருக்கும். இந்த பொருளுக்கும் நிழற்படத்துக்கும் இடையே உள்ள தொலைவு, இங்குள்ள தொலைவும் இங்கே உள்ள தொலைவும் வந்து சம தொலைவில் இருக்கும். இந்த பொருளினுடைய திசையானது இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக இருப்பின், இப்படி இருப்பின் அப்படின்னா கண்ணாடியில் காமிக்கக்கூடிய நிழற்படமானது வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாக மாறும். இதை நல்லா கவனி. இங்கேருந்து டி என்ன ஆயிடுச்சு, இப்படி மாறிடுச்சா இல்லையா, அதை கவனிங்க. இதை வேணால் நீங்கள் வந்து செயல்முறையில் செஞ்சு பார்த்தீங்கன்னா எளிமையாக புரியும். நம்ம போன தடவையே நம்ம ஸ்கூல் இருக்கும்போது இதை நம்ம செஞ்சுருக்கோம். நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பழகுங்க. இவற்றை முயல்க. உனக்கு பிடித்தமான சில வடிவங்களை வரைந்து அவற்றின் பிரதிபலிப்பு படங்களையும் ஒரு அட்டையில் வரைந்து அதை உன்னுடைய ஆசிரியரிடம் காட்டவும். இப்போ நீங்கள் இதை மாதிரி ஒரு அரைவட்டம் வரைஞ்சிக்கோங்க. இங்கே கண்ணாடியை வைங்க. கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பம் வந்து இங்கே வரைங்க. இது மாதிரி ஒரு ஓ வரைங்க. இங்கே கண்ணாடியை வைங்க. அதனுடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுதோ அதை அப்படியே வரைங்க. இதை வந்து உங்கள் டீச்சர்கிட்ட வரைஞ்சு காமிங்க. இதை செய்து மகிழ்வோமா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு செவ்வக வடிவ தாள் எடுத்துக்கிட்டேன். அதில் என்ன பண்ணுறேன், ஒரு நூலை எடுத்துட்டு அதை நல்லா இங்கில் நனைச்சிட்டு, அப்போ இந்த மடிச்சிருக்கும் பார்த்தியா, அதில் இந்த நூலை இப்படி வச்சு ஒரு இழுக்கிறோம். இழுத்த பார்த்தீங்கன்னா மடிக்கப்பட்ட தாளினுடைய இந்த ரெண்டு புறமும் ஒரே மாதிரியாக இருக்கும். இந்த பக்கம் எப்படி இந்த வண்ணம் ப்ளூவில் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ப்ளூவில் இருக்கும். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 1.1D 3D வடிவங்களில் சமச்சீர் தன்மை. அங்கே 2D பார்த்துட்டோம், சும்மா இந்த பேப்பர் எழுத்தெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம 3D வடிவங்களில் சமச்சீர் தன்மையை பார்க்க போகிறோம். நாம் ஒரு ஆப்பிளை 2 சரி பகுதிகளாக, இங்கே பாருங்கள் ஆப்பிள் 2ஆக வெட்டியிருக்காங்களா, அப்போ 2 பாகங்களிலும் சமச்சீர் தன்மை இருப்பதை உற்று நோக்குக. பாருங்கள், இதுதான் சமச்சீர் தன்மை. 2 சமபாதியாக வெட்டியிருக்காங்க. இதை நல்லா கவனிங்க. சமச்சீர் தன்மை அப்படின்னா மிக முக்கியமான வடிவியல் கருத்து. சமச்சீர் தன்மைன்றது வடிவியலில் முக்கியமான கருத்து. நம்ம இயற்கையாகவே நம்மளுடைய அன்றாட வாழ்வில் வந்து சமச்சீர் தன்மையை வந்து நிறைய பயன்படுத்துகிறோம். ஒரு காய்கறினாலும் சரி, பழங்கள்னாலும் சரி, பொருட்கள்லையும் சமச்சீர் தன்மையை பயன்படுத்தணும். நம்ம மட்டும் இல்லை, ஓவியர்கள், தயாரிப்பாளர்கள், வடிவியல் நிபுணர்கள், கட்டடக்கலை நிபுணர்கள் மற்றும் பலரும் சமச்சீர் தன்மையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சமச்சீர் தன்மை என்பது ஒரு பொருளினுடைய வடிவமும் அளவிலும் 2 பாதிகளுக்கு இடையே சரியாக பொருந்துவது. ஒரு படத்தை 2 பாதியாக மடிக்க 2 பாதிகளும் மிகச்சரியாக பொருந்தினால் அந்த படம் சமச்சீர் தன்மையுடையது. ஒரு படம் எடுத்துக்கணும், அதை 2 பாதியாக மடிக்கிறோம். மடிச்சுட்டு அந்த 2 பாதியும் மறுபடியும் பொறுத்துனீங்கன்னா சமமாக பொருந்துச்சுன்னா அது சமச்சீர் தன்மையுடையதுன்னு சொல்லுவோம். இங்கே கீழே என்ன படம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த படமெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இது தாஜ்மஹால். இது சமச்சீர் தன்மை. இதை எடுத்து இது அப்படியே நடுவில் ஒரு கோடு போட்டோன்னா 2 சமச்சீர் தன்மையுடையது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இப்படியே இருந்தால் இது சமச்சீர் தன்மையுடையது. இலை வந்து சமச்சீர் தன்மை உடையது. வண்ணத்து பூச்சி சமச்சீர் தன்மை உடையது. பாரு, இது 2ஐயும் வெட்டி கரெக்டாக இந்த படத்தை வெட்டி போட்டால் கூட கரெக்டாக பொருந்தும். அதே மாதிரி இந்த பொம்மையும் வந்து சமச்சீர் தன்மை உடையது. நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தியா, அதே மாதிரி நீங்களும் வரைங்க. சமச்சீர் கோடு இப்போ நான் வரைஞ்சேன் பார்த்தியா, அதுதான் சமச்சீர் கோடு. ஒரு கோடு பிரித்தால் அக்கோடு அப்படத்தினுடைய சமச்சீர் கோடாகும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வரைஞ்சிருக்கேன் தானே, அதுக்கு என்ன பேருனா சமச்சீர் கோடு. இதுக்கு இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா சமச்சீர் அச்சுன்னு சொல்லுவோம். இந்த படம் பாரு, ஆப்பிளில் சமச்சீர் கோடு வரைஞ்சிருக்காங்களா, சூரியனில் இருக்கா, வண்ணத்து பூச்சியில் இருக்கா, இதுக்கு என்ன பேர்? சமச்சீர் கோடு அல்லது சமச்சீர் அச்சுன்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டு கணக்கு பாருங்கள். இங்கே ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. இந்த சதுரத்துக்கு 4 சமச்சீர் கோடுகள் இருக்குது. 4 வடிகளையும் நாம் சமச்சீராக பிரிக்க முடியும். இங்கே பாருங்கள், இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, இங்கே 1. அப்போ 4 சமச்சீர் கோடுகள். செவ்வகத்துக்கு வந்து 2 சமச்சீர் கோடுகள்.
2 வழிகளில் நம்மால் சமச்சீராக பிரிக்க முடியும். 1, 2. புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது செயல் திட்டம். உனக்கு தெரிந்த 2 சமச்சீரான பொருள்களை பட்டியலிடுக. நீங்க சொல்லுவீங்க, நம்ம வீட்லயே அதிகமாக பயன்படுத்துகிறோம். தக்காளி பயன்படுத்துகிறோம், சப்போட்டா பயன்படுத்துகிறோம், ஆரஞ்சு பழம், அப்புறம் சாத்துக்குடி. இதெல்லாம் எந்த ஒரு பழங்கள், காய்கறிகள் எது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சமச்சீரான பொருள்கள். அதெல்லாம் கொடுக்கப்பட்ட படத்தில் சமச்சீர் தன்மையை செய்க. இப்போ நடுவில் ஒரு கோடு போட்டோன்னா அது சமச்சீர் தன்மையுடையதாக இருக்கும். இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா பாருங்க, எது சமச்சீர் தன்மையுடையது பார்க்கலாமா? இந்த வீடை இப்படி பிரிக்கிறேன், இந்த நண்டை இப்படி பிரிக்கிறேன். அப்போ இதை பிரித்தா என்ன ஆகும்? இது பாதி இப்படி முக்கா போகும், இது கொஞ்சம் இது மட்டும் தான் இருக்கும். அப்போ எது சமச்சீர் தன்மை உடையதுன்னா வீடு, நண்டு. அடுத்தது கொடுக்கப்பட்ட படத்தின் சமச்சீர் தன்மையின் மறுபதியில் பூர்த்தி செய்க. நான் இதுக்கு மாதிரி வரைஞ்சிருக்கேன். நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாதி கொடுத்துருக்காங்க, மீதி பாதியை நீங்கள் வரையணும். இப்போ பாருங்க, கீழ்கண்ட படத்தில் எத்தனை சமச்சீர் கோடுகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கலாமா? முதல்ல சதுரத்துக்கு என்ன சொன்னேன்? இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. முதல்ல வரைஞ்சிக்கலாம். அடுத்து செவ்வகத்துக்கு இந்த பக்கம் 1, நேர்கோடு 1, கிடைமட்ட கோடு. முக்கோணத்துக்கு பார்த்தீங்கன்னா நேர்கோடு 1, அப்புறம் இங்கிருந்து 1, அப்புறம் இங்கிருந்து 1. அடுத்தது இந்த அம்புக்குறிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1, குடைக்கு இங்கிருந்து இப்படி 1, தென்னை மரத்துக்கும் இப்படியே 1. இந்த கூட்டல் குறிக்கு இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, கிடைமட்டம் நேர். இது அதே மாதிரி இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. அடுத்தது இந்த அருங்கோணத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இந்த நேர்கோடு 1, இந்த பக்கம் 1 வரையணும், இந்த பக்கம் 1 வரையணும், அப்புறம் இந்த பக்கம் 1 வரையணும். அடுத்தது பாருங்க, இந்த டைமண்ட் ஷேப்ல இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு இந்த பக்கம் 1 வரையணும், நேர்கோடு 1 வரையணும், இந்த பக்கம் 1 வரையணும், இந்த பக்கம் வரணும். ஒரு கூட்டல் பெருக்கல் வச்சுக்கலாம். புனலுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி போடணும். இப்போ எத்தனை சமச்சீர் கோடுகள் எண்ணலாமா? இதில் எத்தனை இருக்கு வரைஞ்சோம்? 4. அடுத்ததுல எத்தனை வரைஞ்சோம்? 2. இந்த கோடுகளை எண்ணுங்க போதும். இதுக்கு 3. அடுத்தது இதுக்கு 1, 1, 1, 4. அடுத்தது 4, அடுத்ததுக்கும் 4, அடுத்தது 1. இப்போ சிந்திக்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒழுங்கற்ற திட வடிவத்தை சமச்சீராக பிரிக்க முடியுமா? உனது விடையை நியாயப்படுத்துகன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இல்லை, ஒழுங்கற்ற திட வடிவத்தை சமச்சீராக பிரிக்க முடியுமா? முடியாது. பாருங்க, பக்க எண் 13 கொடுத்துருக்கேன் பாருங்க. இது ஒழுங்கற்ற வடிவம், இதை சமச்சீரா பிரிக்க முடியுமாவா? முடியாது. இல்லை, பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா சமமற்ற திட வடிவத்தை இரு பாதிகளா மடித்து சேர்க்க மிக சரியாக பொருந்தாது. இந்த ஒழுங்கற்ற வடிவங்களை வெட்டிட்டு மறுபடியும் சேர்த்தனா அது சரியாக பொருந்தாது. அதுதான் இந்த கேள்விக்குரிய பதில். அடுத்து பாருங்க, எந்த ஆங்கில எழுத்தை சமச்சீராக பகுக்க முடியாது? எந்த ஆங்கில எழுத்தை சமச்சீராக பகுக்க முடியாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இங்கே லெட்டர்ஸ் எழுதுகிறேன், கவனிங்க. எஃப் எழுதலாம், அப்புறம் ஜி, ஜே, எல், என், பி, கியூ, ஆர், எஸ், டி, ஒய், இசட். இதெல்லாம் சமச்சீரா பகுக்க முடியும். கிடைமட்டமாகவும்
செங்குத்தாகவும் சமச்சீராக பிரிக்க முடியும் ஆங்கில எழுத்துக்களை எழுதுகிறதா கேட்டிருக்காங்க. கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் பிரிக்க முடியும் ஆங்கில எழுத்துக்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் கேள்வி. இங்கே வந்து பிரிண்ட் தவறாக போயிருக்கு. இந்த மூன்றாவது கேள்விக்கு பாருங்க, எந்தெந்த எழுத்துக்கள் வந்து சமச்சீர் தன்மை கொண்டதுன்னு கிடைமட்டமாகவும் நேராகவும் பிரிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ், அடுத்தது ஓ, ஐ, அடுத்தது ஹெச். இதெல்லாம் வந்து கிடைமட்டமாகவும் நேராகவும் பிரிக்கக்கூடிய சமச்சீர் கோடுகள். அடுத்த கேள்வி பாருங்க, வட்டமானது பல சமச்சீர் கோடுகளை கொண்டது, இது உண்மையா? ஏன்னு கேட்டாங்கன்னா உண்மை. ஏன்னா வட்டம் வந்து பல சமச்சீர் கோடுகளை பிரிக்க முடியும். பாருங்க, இப்படி பிரிக்கிறோமா இல்லையா? இதுதான். உங்களுக்கு இது புரிஞ்சதா? 1க்கும் 9க்கும் இடைப்பட்ட சமச்சீர் தன்மையுடைய எண்களை எழுதுக அப்படின்னா நீங்க எந்த 1க்கும் 9க்கும் இடைப்பட்ட சமச்சீர் தன்மையுடைய எண்களை எழுதுங்கன்னா 1, 3, 8. 1க்கும் 9க்கும் இடைப்பட்ட 2 எண்கள் இரு சமச்சீர் கோடுகளை கொண்டது, அவை யாவைன்னு கேட்டிருக்காங்க. இடைப்பட்ட 2 எண்களை இரு சமச்சீர்களை கொண்டது, அவை யாவைன்னு கேட்டோம்னா 8 தான் சொல்லணும். 3 பார்த்தீங்கன்னா ஒரு சமச்சீர் கோடுகளை தான் இருக்கும். ஆனால் 8 தான் சரியான விடை. அடுத்தது, உங்களுக்கு தெரியுமா ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் இரு சமச்சீரான நினைவு சின்னமாகும். பாருங்க, இப்படி பிரிச்சோன்னா இது சமச்சீரா பிரியும், இதுதான் சமச்சீரான நினைவு சின்னம். செயல் திட்டம். ஒரு அட்டையில் 26 ஆங்கில எழுத்துக்களையும் எழுதி சமச்சீர் கோடுகள் வரைய தகுதியான எழுத்திற்கு சமச்சீர் கோட்டினை வரைக. நம்மால் சமச்சீர் கோட்டினை வரைய முடியாத மீதமுள்ள எழுத்துக்களை வட்டமிடுகன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, நான் முன்னாடியே இந்த ஏபிசிடி எழுதியிருக்கேன், இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, ஏக்கு வந்து நேர கோடு வரையலாம், சமச்சீர் கோடு. அடுத்து பிக்கு படுக்கை கோடு, கிடைமட்ட கோடுன்னு சொல்லலாம். சிக்கு கிடைமட்ட கோடு. டிக்கு பாருங்க, அதுவும் என்னது? கிடைமட்ட கோடு. ஈக்கு பாருங்க, அதுவும் கிடைமட்ட கோடு. ஆனால் எஃப் என்னது? அதுக்கு சமச்சீர் கோடு இல்லை, எஃப் கிடையாது, ஜி கிடையாது. அடுத்தது பாருங்க ஹெச். ஹெச்சுக்கு வந்து கிடைமட்ட கோடு வரும், நேர்கோடும் வரும். அடுத்தது ஐக்கும் பார்த்தீங்கன்னா கிடைமட்ட கோடு வரும், நேர்கோடும் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேக்கு வந்து சமச்சீர் கோடு கிடையாது, அதுக்கு வட்டம் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேக்கு பார்த்தீங்கன்னா கிடைமட்ட கோடு. அடுத்தது எல்லுக்கு பார்த்தீங்கன்னா சமச்சீர் கோடு கிடையாது. அடுத்தது எம்முக்கு பாருங்க நேர்கோடு வரும். அடுத்தது எண்ணுக்கு பாருங்க சமச்சீர் கோடு கிடையாது. அடுத்தது ஓக்கு பாருங்க நேர்கோடும் வரும், கிடைமட்ட கோடும் வரும். பிக்கு பாருங்க சமச்சீர் கோடு கிடையாது, அதுக்கு வட்டம் போட்டுக்கோங்க. கியூக்கும் கிடையாது, ஆருக்கும் கிடையாது, எஸ்ஸுக்கும் கிடையாது, டீக்கும் சமச்சீர் கோடு கிடையாது. அடுத்தது பாருங்க யூக்கு பாருங்க நேர்கோடு வரும், பிக்கும் நேர்கோடு வரும், டபிள்யூக்கும் நேர்கோடு வரும், எக்ஸுக்கு வந்து நேர்கோடு வரும், இந்த கிடைமட்ட கோடும் வரும். ஆனால் ஒய்க்கும் இசட்டுக்கும் சமச்சீர் கோடு கிடையாது. இதுதான் செயல் திட்டம். அப்போ எந்தெந்த இதுக்கு வந்து சமச்சீர் கோடு வராதுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணோம் பாருங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ எந்தெந்ததுக்கெல்லாம் வட்டம் போட்டிருக்கேன்? எஃப், ஜி, ஜே, எல், என், பி, கியூ, ஆர், எஸ், டி, ஒய், இசட். எது இதுக்கெல்லாம் சமச்சீர் கோடு வராதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஃப், ஜி, ஜே, எல், என், பி, கியூ, ஆர், எஸ், டி, ஒய், இசட். இது நீ செயல் திட்டம். இது அழகாக நீங்கள் என்ன பண்ணணும் செஞ்சு பாருங்கள். இப்போ 1.1 1.1 கனச்செவ்வகம், கனச்சதுரம், உருளை மற்றும் கூம்பு வடிவங்களை வலைகளை கொண்டு உருவாக்குதல். உருவாக்கப்படும் வலையானது சிறப்பாக இந்நோக்கத்திற்காக வடிவமைக்கப்படுகின்றது.
இப்போ கனச்செவ்வகத்தின் வலைன்னா இந்த கேக்கு டப்பாலாம் கொடுக்குறாங்களே அது வச்சுக்கலாம். தீப்பெட்டி இருக்குது தானே, அதை பிரித்து அதை வந்து வெள்ளைத்தாளில் அப்படியே நகல் எடுத்து அந்த அந்த அடிபாகங்களை வரையணும். தீப்பெட்டியில் எத்தனை பாகங்கள் உள்ளன ஆசிரியர் கேட்குறாங்க, நீ பார்த்துருக்கியான்னு. நம்ம பசங்க என்ன சொல்லுவீங்க, ஆமாம் டீச்சர் 6 பாகங்கள் இருக்குது, நீ சரியாக சொன்ன, உன்னால் அதை உருவாக்கவும் உருவாக்கிய பின் அதை கலைக்கவும் முடியுமல்லவான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மாணவர்கள் ஆமாம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 6 பக்கங்கள் இருக்குது, அதை உருவாக்கவும் முடியும் கலைக்கவும் முடியும். அப்போ டீச்சர் வந்து அந்த குழந்தைங்களை பாராட்டுறாங்க. வலையானது 2 பரிமாண வடிவமாகவும் மற்றும் இது எப்போதும் 3 பரிமாண வடிவத்தை உருவாக்கும். நம்ம போன பகுதி 1 சொன்னோம் பார்த்தியா, அதே தான். 2 பரிமாண வடிவமானது 3 பரிமாண வடிவத்தை உருவாக்கும். இங்கே பாருங்க, இந்த விடுபட்ட புள்ளிகளை கொண்டு பக்கங்களை மடித்தால் எந்த வடிவம் கனச்செவ்வ வடிவத்தை உருவாக்கும் அப்படின்னா, இந்த இருக்கிற இந்த புள்ளிகளை வச்சு இது பண்ணால் எது உருவாக்கும்னா இந்த முதல் படம் தான். இந்த இது இருக்குதுல்ல, இந்த புள்ளியை வச்சு பார்த்தோன்னா இதுதான் முதல் படம். அடுத்தது பாருங்க, கனச்சதுரத்தின் வலை. சதுர வடிவங்களின் மீது மடித்து 6 சமமான சதுரங்களை கனச்சதுர வலையிலிருந்து உருவாக்கலாம். முதல்ல 1, அடுத்து 2ஆவதாக மடிக்கணும், அப்புறம் 4 மடிக்கணும், அப்புறம் 5 மடிக்கணும், அப்புறம் 6 மடிக்கணும். அப்போ இந்த வடிவம் உருவாகும். இதே மாதிரி தான் ஒரு செவ்வகம் 2 வட்டத்தை வச்சு ஒரு உருளையை நம்ம உருவாக்கலாம். இந்த 2 விளிம்புகளையும் இணைக்கணும். இந்த 2 விளிம்புகளையும் இணைச்சிட்டா ஒரு உருளை உருவாகும். மேலே இது 2த்தையும் வந்து என்ன பண்ணணும், ஒரு வட்டத்தை வந்து மேல் பரப்பில் ஒரு வட்டமும் கீழ்பட்ட அடிப்பக்கத்தில் ஒரு வட்டமும் படத்தில் இருக்கிறத போல் இணைக்கணும். அடுத்தது கூம்புக்கும் அப்படிதான். ஒரு கூம்பு வடிவம் முக்கோண வடிவம் இருக்கிற பாகங்களை எடுத்துக்கணும், அப்புறம் ஒரு வட்டத்தை எடுத்துக்கணும். இந்த படத்தில் உள்ளது போல் இப்படியே மடித்து அடிப்பகுதியில் வந்து இந்த வட்டத்தை இப்படி இணைக்கணும். இதுதான் கூம்பின் வலை. வட்டவெளி நீளமானது வட்டத்தின் எல்லையாகும். அந்த நீளம் இருக்கு பார்த்தியா, அதுதான் வட்டத்தின் எல்லை. இரண்டும் நீளத்தை பொறுத்து சமம். இந்த நீளத்தை பொறுத்து சமம். வட்ட வடிவ பகுதியின் பக்கங்களையும் அதே போன்று வட்டக்கோண பகுதியின் வில்லையும் அடிப்பகுதியில் இணைக்கும் போது நமக்கு கூம்பு வடிவம் கிடைக்கும். இப்ப செயல்பாடுக்கு போலாமா? எந்த வலையை மடித்தால் எந்த வடிவமாக மாறும் என்பதை அம்புக்குறி கொண்டு பொறுத்துக. கனச்செவ்வகத்துக்கு அழகா அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது 2வது பார்த்தீங்களா, நான் சொன்னேனா இல்லையா, ஒரு செவ்வகம் 2 வட்டம் வந்தால் என்ன கிடைக்கும், உருளை வடிவம். அடுத்தது இந்த முக்கோணம் அரைவில் ஒரு வட்டம் இந்த மாதிரி வந்ததுன்னா அது என்ன, இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வெட்டி இந்த வடிவங்களை வச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கூம்பு வடிவம் கிடைக்கும். அடுத்தது இந்த மாதிரி வெட்டிட்டு இந்த அமைப்பை 4ஆவதாக உருவாக பேப்பரில் வெட்டினா அது என்ன வடிவம் கிடைக்கும்னா கனச்சதுரம். இந்த மாதிரி நீங்கள் பேப்பர்லேயோ அட்டையிலையோ வெட்டி உருவாக்கி இந்த மாதிரி வடிவங்களை 3 பரிமாண வடிவங்களை உருவாக்கலாம். இது உங்களுக்கு வந்து ஒரு செயல் திட்டமாக நீங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் டீச்சர்கிட்ட காமிங்க. இதோடு பகுதி 2 வகுப்பு முடிஞ்சது. அடுத்தது பகுதி 3ல் நம்ம பார்க்கலாம். நன்றி.